இது வந்து நான் கொள்ளு சாதம் செய்கிறதுக்காக கொள்ளு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அது கொஞ்சம் இருந்ததுனால இந்த மாதிரி துணியில் மூட்டை கட்டி வச்சேன். இங்கே பாருங்கள், துணிக்கு மேலே வந்துட்டு இருக்குது. எப்படி கொள்ளு முளை வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு முளை. இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம வடை செஞ்சு சாப்பிடலாம். கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லதில்லை. இப்போ மழை வருது, இந்த கிளைமேட்டுக்கு கொள்ளு எடுத்துக்கிட்டால் நல்லது. இல்லைனா இது வந்து நம்ம வெறும் பாண்டிலில் எண்ணெய் விடாமல் கொஞ்சம் வறுத்து லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு அப்புறமா உப்பு மிளகாய் போட்டு வறுத்து சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா இது சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். அப்புறமா லைட்டாக இது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அப்படியே தாளிச்சும் சாப்பிட்லாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொள்ளு முளை கட்டி இந்த மாதிரி மழை சீசனில் இந்த கிளைமேட்டில் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கொள்ளு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஊற வச்சு இந்த மாதிரி முளை கட்டி நான் வறுத்து தான் சாப்பிடுவேன். பாண்டிலில் போட்டுட்டு அப்படியே வறுத்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவேன். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ஊற வச்சு முளை கட்டி சாப்பிட்டு பாருங்கள்.